இந்த பெருந்தலைவரையும் திருவள்ளுவரையும் பாராட்டு விதமாக வந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வளவு அதாவது திரையரங்குகளுக்கு போவதற்கே நேரமல்ல இந்த நேரத்தில் திரளாக வந்துள்ள விருந்தினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. இது நான் பேச வந்த விஷயம் இந்த படங்களை அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த அறிக்கையை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன், இதை கேட்கலாமா கூடாதா. 97 காமராஜ் படத்துக்கான பணிகள் துவக்கப்பட்டன. கிட்டத்தட்ட என்னுடைய 30வது வயதில் இதுவரைக்கும் அது சார்ந்த பணிகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை அனுப்பியிருக்கேன். காமராஜ் படத்தை அரசுடைமை ஆக்குங்கள். இன்னும் அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமமோ பல உரிமங்கள் விற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அது யூடியூப்பில் மட்டும் இருக்குது, மற்றபடி அது முடங்கி தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் அதை வாங்கி அதுக்கான ஈவுத்தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கேட்டப்புறம் எனக்கு கேள்வி இது எந்த அளவுக்கு சரியானது. ஒரு மனிதன் அரசாங்கத்திடம் இதை கேட்கலாமா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டுக்கு உழைத்த மனிதரை பற்றிய படம் எடுப்பதிலேயே என்னுடைய 30 ஆண்டு காலம் போயிருக்கிறது சொல்லப்போனால். அப்போது நான் அதுக்கு தகுதியுடையவனாக என்னை கருதுகிறேன். இந்த மக்கள் காமராஜருக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அது நியாயமான கோரிக்கையாக எனக்கு தோன்றியது. அதனால் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம். சார் சார் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன் சார். இங்கே சார் இங்கே சார் இங்கே சார் இப்போ நாங்கள் மூவி பார்த்தோம் சார். அவ்வளோ கிளாப்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் எங்களுடைய இதில் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ உள்ள அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இதை பற்றி உங்களது இது. அதாவது 1967 காமராஜர் ஆட்சி இருக்கலை, பக்தவச்சலம் ஆட்சி இருந்தது. 63 காமராஜர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க கே பிளானில். இந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய நிர்வாகம் ரொம்ப மாறி போயிருந்தது. மக்கள் விருதுநகரில் காமராஜர் தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தூத்து போயிடுச்சு. 1949 பெரியார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க அதை ஒரு சாக்காக வச்சு கட்சி ஆரம்பித்தாங்க. திராவிட இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. உண்மையில் சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் பல பேர் தெரிஞ்சிருக்கோம், மணியம்மையாரை தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பெரியார் தத்தெடுக்கத்தான் நினைத்தார். ஆனால் இந்திய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தத்தெடுக்க முடியாது. அப்போது அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அவருக்கு எந்த விதமான ஒரு உடல் சார்ந்த இச்சை இல்லாத கலந்து போன காலகட்டத்தில் அவங்கள அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போது அதை காரணமாக காட்டி இவங்க பிரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ காலகட்டத்தில் நிர்வாகம் சார்ந்து படிக்கிறது கொள்றதுக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களை அப்போது அவங்க பதவிக்கு வந்த உடனே காமராஜ் சொன்னார், இவர்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுங்கள், இவங்க மேலே எந்த விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போது திரு விஜய் அவர்கள் இப்போ தான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். ஆனால் அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவர் 55 காங்கிரஸில் சேர்ந்துட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவர் இந்த திராவிட கட்சிகள் மேலிருந்த அதிருப்தினால் விஜயை செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு காமராஜர் 6 மாதம் டைம் கொடுத்தாரு.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்களா இல்லையா? அதை மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை அவசரப்பட்டு 6 மாதத்தில் கவுத்துருவோம், 3 மாதத்தில் கவுத்துருவோம். இது தாங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதில் இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. இன்னும் நம்ம இவ்வளோ காலம் சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் கட்டி வச்சிருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் கொண்டு போயிட்டார் அப்படின்னுட்டு. இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இது தொடர்ந்தால் நல்லா இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.